ஹிந்தி பேச 5 ஜப்பானிய ரகசியங்கள் என்னன்னு தெரியுமா? நான் சொல்லல, யோஷிரோ அப்படிங்கிறவரு சொல்றாரு. இந்த யோஷிரோ அப்படிங்கிறவர் யாருன்னா, இவரோட பாத்ரூம்ல கம்ப்ளீட்டா உள்ள தங்கத்தால ஆன டைல்ஸ் போட்டிருக்காரு. போன வீடியோல பார்த்தோமே, படகு எடுத்துட்டு சுடுகாட்டுக்கு போனாரே, அவரா? ஆமா பிரியா மிஸ், அவரே தான். இவர்கிட்ட எதுக்கு இந்த மாதிரி பாத்ரூமை கோல்டு போட்டு டிசைன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இது என்னோட காம் ரூம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அமைதிக்கான இடம் அப்படின்னு சொல்றாரு. இந்த காம் ரூமுக்குள்ளதான் நான் எல்லாமே யோசிப்பேன். இந்த காம் ரூம்குள்ள ரேடியோ வேவ்ஸ், அதாவது மின்காந்த அலைகள் எதுவுமே வராது அப்படின்னு சொல்றாரு. எனக்கு டிஸ்டர்பன்ஸே இருக்காது அப்படின்னு சொல்றாரு. இவர் ஏதோ வளர்றாரு அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இவரு பேர்ல 3000 பேட்டர்ன்ஸ் வச்சிருக்காரு. அதாவது இவரு 3000 கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர். அடேங்கப்பா! எந்த ஒரு கஷ்டமான விஷயத்தையும் ஈஸியா கத்துக்க இவரு நமக்கு 5 டெக்னிக்ஸ் சொல்லி கொடுக்குறாரு. டெக்னிக்ஸ் எல்லாம் ஓகே, ஆனா இவரு வியர்டா ஒரு ஹேபிட் வச்சிருக்காரு. ரொம்ப ஆபத்தான பழக்கமும் கூட. அது என்னங்கிறத இந்த வீடியோ எண்ட்ல நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஜாப்பனீஸ் டெக்னிக் என்னன்னு பார்க்கலாம். இத ஜப்பானிய மொழியில இஷோ அப்படின்னு சொல்றாங்க. இஷோனா லேர்ன் டுகெதர் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒன்னா சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு அர்த்தம். अपने दोस्तों के साथ मिलकर पढ़ना चाहिए. अपनेனா நம்மளோட दोस्तों फ्रेंड्स, दोस्तों के साथ. साथना ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். साथனா கூட, அதனோட சேர்ந்து அப்படின்னு அர்த்தம். दोस्तों के साथ அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட, ஃப்ரெண்ட்ஸ் கூட. मिलकर சேர்ந்து, மில்கர்னா சேர்க்கிறது, மில்கர். படுனா படிக்கிறது, படுனானா படிக்கிறது, படுனா. சாஹியே படிக்கணும். அந்த சாஹியேங்கிற பொருள் என்ன அப்படின்னா பண்ணணும், செய்யணும், படிக்கணும் அப்படின்னு அந்த முடிக்கிறோம்ல, அதுக்குதான் சாஹியே. படுனா சாஹியே அப்படின்னா படிக்கணும். ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னா என்ன பண்றது? கூட சேர்ந்து படிக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸே இல்லையா? அப்ப பிரச்சனையே இல்லை. நீங்க என்னோட ஆன்லைன் ஹிந்தி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடைச்சிருவாங்க. டவுட்ஸை சால்வ் பண்ணி அப்பவே உங்களை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு ஜாலியா ஹிந்தி சொல்லி கொடுக்க நானும் கிடைச்சிருவேன். ஸ்கிரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னோட கிளாஸஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். செகண்ட் ஜாப்பனீஸ் டெக்னிக். இது ரொம்ப ஃபேமஸான டெக்னிக், வேர்ல்டு ஃபேமஸ் டெக்னிக். இந்த வேர்டே வேர்ல்டு ஃபேமஸ். இது என்ன வேர்டுனா கேசென். கேசேவா? இதான் நமக்கு தெரியுமே. கேசேனா ஹிந்தில எப்படின்னு அர்த்தம்? பிரியா மிஸ், கேசே இல்ல, கேசன். இது உங்களுக்கு தெரியாது. பிரியா மிஸ், நான் என் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க ஏன் நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? சப்ஸ்கிரைபர்ஸா? இவங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணாங்க? பண்ணுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை அதான எல்லாம். கேசன் அப்படிங்கிற ஜாப்பனீஸ் டெக்னிக்கு அர்த்தம் என்னன்னா, இம்ப்ரூவ் யோர் செல்ஃப் ஸ்லோலி बट डेली. खुद को इम्प्रूव करना है, धीरे से करना है, मगर रोज करना है. खुद को அப்படின்னா நம்மள, खुदனா நானு, என்னையே அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு தான் ஹிந்தில வந்து खुद அப்படின்னு சொல்லுவோம். நம்மள நாமளே, खुद को, நம்மள நாமளேங்கிறதுக்கு தான் खुद को. इम्प्रूव करना है, इम्प्रूव பண்ணணும். धीरे से करना है, धीरेனா மெதுவா, धीरे से करना है, மெதுவா பண்ணா போதும். ஆனா மகர்னா பட், ரோஸ் करना है, தினமும் பண்ணணும். தினமும் நம்மள நாமளே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் ஜாப்பனீஸ் டெக்னிக். மூணாவது ஜாப்பனீஸ் டெக்னிக் என்னன்னா டேஜோபு. டேஜாவு இப்ப நடக்கிறதுக்கு முன்னாடியே நடந்த மாதிரி இருக்குமே, இதெல்லாம் எனக்கு தெரியும். டேஜாவு இல்ல, டேஜோபு. டேஜோபு அப்படின்னா இட்ஸ் ஓகே அப்படின்னு அர்த்தம். கல்தியா ஹோதி ஹை. கல்தியா அப்படின்னா, கல்தி நம்ம ஆல்ரெடி போன வீடியோல பார்த்தோம் இல்லையா? கல்தினா தப்பு, மிஸ்டேக். கல்தியா கூட அந்த யா அப்படின்னு போட்டீங்கன்னா மிஸ்டேக்ஸ், ப்ளூரல். கல்தியா ஹோதி ஹை, மிஸ்டேக்ஸ் ஹேப்பன், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க கல்தியா ஹோதி ஹை அப்படின்னு சொல்லலாம். எதையுமே நம்ம புதுசா கத்துக்கும் போது தப்பு வரதான் செய்யும். தப்பு வந்தா பரவாயில்ல, அதை சமாளிச்சு நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். நாலாவது ஜாப்பனீஸ் டெக்னிக் என்னன்னா அக்செப்ட் சைலன்ஸ். நம்ம பேசும்போது சில சமயம் மறந்துடுவோம், வேர்ட்ஸை மறந்துடுவோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நிறுத்தி ஒரு சின்ன ஸ்மைல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சுக்கலாம். अगर आप बीच में शब्द भूल जाते हो, डरो मत, थोड़ा सा स्माइल करके फिर से कंटिन्यू करना. अगर आप, अगरனா இஃப்னு அர்த்தங்க. இஃப்க்கு நீங்க அகர் போட்டுக்கலாம். அகர் ஒருவேளை, அகர் இஃப் அதாவது ஒருவேளை, ஆப் நீங்க, பீச் மே நடுவுல, பீச் மேனா நடுவுல, ஷப்த், ஷப்த்னா வேர்ட்ஸ். அகர் ஆப், அகர்னா ஒருவேளை, ஆப் நீங்க, बीच में நடுவுல, शब्द, शब्दனா வேர்ட்ஸ். भूल जाते हो, भूलனா மறக்கிறது, भूल जाते हो அப்படின்னா மறந்துட்டீங்கன்னா, डरो मत பயப்பட வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம், அதுதான் டரோ மத். மத்னா வேண்டான்னு அர்த்தம், டரோனா பயப்படுன்னு அர்த்தம். டரோ மத் சொல்லிட்டீங்கன்னா பயப்பட வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம். தோடாசா கொஞ்சம்,
ஸ்மைல் கர்க்கே, ஸ்மைல் பண்ணிட்டு फिर से அப்படின்னா மறுபடியும் கண்டினியூ கர்னா, கண்டினியூ பண்ணிடுங்க. ஃபிஃப்த் ஜாப்பனீஸ் டெக்னிக் என்னன்னா ஷிப்பாய்வா மனாபு, அதாவது லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். தப்பு பண்ணலாம், தப்பு இல்ல, ஆனா ஒரு தப்புல இருந்து நம்ம எதையாவது கத்துக்கணும். अपनी गलतियों से सीख लेना, अपनीனா நம்மளோட, गलतियों से, गलतियों இதுல பாருங்க गलतियों இது ப்ளூரல், தவறுகளில் இருந்து, மிஸ்டேக்ஸ்ல இருந்து, गलतियों से, சீக் அப்படின்னா கத்துக்கிறது, சீக்னா லேர்ன், படிக்கிறது கத்துக்கிறது, அதுதான் சீக். சீக் லேனா, சீக் லேனானா இந்த லேனாங்கிறது ஒரு ஆர்டர் மாதிரி, கர் லேனா அப்படின்னா பண்ணிரு. अपनी गलतियों से நம்மளோட தப்புகளிலிருந்து சீக் லேனா. இந்த ஜாப்பனீஸ் விஞ்ஞானி யோஷிரோ ரொம்ப புத்திசாலி, ஆனா ஒரு ஆபத்தான பழக்கம் வச்சிருந்தாரு அப்படின்னு வீடியோ பிகினிங்ல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அது என்னன்னா, இவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியும் சாவ போய் பக்கத்துல பாத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சைனைடு சாப்பிட்டா சாவுக்கு பக்கத்துல போறதுக்கு நான் பாட்டம் டைவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு இவரு. அதாவது தண்ணியில அடியில போயிட்டு வர்றது. ஐயோ என்னாச்சு, போயிட்டாருன்னா சாகலாம் மாட்டாரு. அதாவது சாவுக்கு பக்கத்துல அப்படின்னா 0.5 செகண்ட்ஸ்க்கு முன்னாடியே இவர் வெளியில வந்துருவாராம். ஏன்னா இவர் வெளியில நிறைய செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் நிறுத்தி டைமர் வாட்ச்ல செட் பண்ணிட்டு, அவரும் நிறைய லைஃப் ஜாக்கெட், அவருக்கான சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் பாட்டம் டைவ் பண்றாரு. இதுக்கு பருத்தி கொட்ட குடோன்லயே இருந்திருக்கலாம். இப்படி பாட்டம் டைவ் பண்றது, அதாவது சாவுக்கு 0.5 செகண்ட்ஸ் பக்கத்துல போயிட்டு வர்றதுனாலதான் நான் இவ்வளவு கண்டுபிடிப்புகள் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி விஞ்ஞானிகளோட விசித்திரமான பழக்கம் அல்லது ஆபத்தான பழக்கம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. யோஷிரோ சாவுக்கு பக்கத்துல போயிட்டு சக்சஸ்ஃபுல்லா திரும்பி வர்றது இருக்கட்டும், நம்மளோட ஃப்ளூயன்சி பூஸ்ட் அகாடமியில சக்சஸ்ஃபுல்லா ஹிந்தி படிச்சவங்க அவங்களோட சக்சஸ் ஸ்டோரியை நம்ம சேனல்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்மளும் அவங்களோட ஹிந்தி இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கறத லைவா டெஸ்ட் வச்சு செக் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல எல்லா சக்சஸ் ஸ்டோரிஸ், எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட சக்சஸ் ஸ்டோரிஸோட லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க.